வருங்கால அரசியல் அனைவரையும் பணமாற வருகிறேன்னு வரவேற்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகுதி 5 பார்ட் 5ல 52ல இருந்து 151 ஆர்டிகல் இருக்க வரும். அதை மொத்தத்தையும் நான் முடிக்க போறேன். ஓகேவா? பார்ட் 5ல பகுதி 5ல 52ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 151 வரைக்கும் ஓடும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 52ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்டிகல் 80 வரைக்கும் முடிக்க போறேன். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 30 ஆர்டிகல் நான் வந்து முடிக்க போறேன். மெச்சருக்கு அடுத்த பாட்டுல நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் 1 பகுதி 1ல 1ல இருந்து 4 வரைக்கும் முடிச்சிட்டோம் ஆர்டிகல். ஓகேவா? பகுதி 2ல பாத்தீங்கன்னா பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நமக்கு 5ல இருந்து 12 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? பகுதி 3 அடிப்படை உரிமையில என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து 35 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேவா? 12ல இருந்து 35 வரைக்கும் முடிச்சிட்டோம். பகுதி 4ல நமக்கு டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு முறையில் நமக்கு 36ல இருந்து 51 வரைக்கும் முடிச்சிட்டோம். கரெக்டா? 36ல இருந்து 50 வரைக்கும் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நமக்கு 4A. ஓகேவா? 4Aல பாட்டு 4Aல பகுதி 4Aல நமக்கு 51 AK வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேவா? 51 AK வரைக்கும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஆர்டிகல் 1ல ஆரம்பிச்சு ஆர்டிகல் 51 AK வரைக்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. அந்த வீடியோ பக்கத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பாத்துருங்க. ஓகேவா? இப்ப பகுதி 5ல நமக்கு என்ன வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் சொல்லுவாங்க. அதுதான் பார்க்க வரும். அதுவும் கிட்டத்தட்ட 51 150 வரைக்கும் ஓடும். இந்த வீடியோல 52ல இருந்து 80 வரைக்கும் சொல்ல போறேன். மிச்சம் இருக்குல்ல சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு, அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சோ இப்ப என்ன பண்ணுங்க, நான் சொல்றது கவனிங்க. பகுதி 5ல நம்ம யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மற்றும் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இவங்க பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? அட்டார்னி ஜெனரல் வந்து பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், ராஜ்யசபா, லோக்சபா அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சிஏஜி. ஓகேவா? சிஏஜி இவங்க தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். ஓகே, இவரை பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் தான், பிரதமரோட கடமைகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வந்து பார்ப்போம். ஸோ பாராளுமன்றத்துல மக்களவை, மாநிலங்களவை பார்ப்போம். ஸோ இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவங்கெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்கன்னா சிஏஜி வரமாட்டார். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நம்ம யார் வரமாட்டாருன்னா சிஏஜி வரமாட்டாரு. அதை நான் உள்ள சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு 52 தான். நமக்கு பார்ட் 5ல 52ல இருந்து 151 வரைக்கும் ஓடும். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 52வது ஆர்டிகல் எதை பத்தி பேசுனா, குடியரசுத் தலைவர். ஓகேவா? இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்பா அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 52 என்னது? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நம்ம குடியரசுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பெயரளவிலான தலைவர் தான். பெயரளவிலான தலைவர் தான். அவரு தன்னிச்சையில் செயல்பட மாட்டாரு. அமைச்சர்கள் சொல்றதை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? சோ ஆர்டிகல் 52 எதை பத்தி பேசுது? இந்தியா குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்பா அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? 52. ஓகேவா? இப்ப 53 பாத்தீங்க அப்படின்னா ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம். ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம், இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் பவர் என்னது? இப்ப முப்படை. இப்ப குடியரசுத் தலைவர் தான் பாத்தீங்க அப்படின்னா முப்படைக்கான தலைமை தளபதியா இருப்பார். முப்படைக்கான தலைமை தலைவர் ஹெட்டா வந்து இருப்பார். யாரு? குடியரசுத் தலைவர். 53. அப்ப முப்படைனா 3 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏர் ஃபோர்ஸ், லேண்ட் ஃபோர்ஸ், சி ஃபோர்ஸ். ஓகேவா? வான்படை, கடல் படை, தரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 3 3 படைக்கான முப்படை தளபதி யார் இருப்பாரு? குடியரசுத் தலைவர் இருப்பாரு. அப்ப 52 குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்பா. 53 பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம். ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் இன்டெப்தா போதால முக்கியமா என்னன்னா 52ல இருந்து 62 வரைக்கும் தான் நமக்கு யார் வருவோம்னா குடியரசுத் தலைவர் நேரடியா வருவார். ஓகேவா? 52ல இருந்து 62 வரும். அப்ப 5ன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னதான் வருவார்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் தான் வருவார். ஓகேவா? சோ இது தெரிஞ்சுச்சா? இப்ப 54 என்னன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். நம்ம குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்போம்? மறைமுக தேர்தல். ஓகேவா? இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? சோ 54 எதை பத்தி பேசுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பத்தி பேசுது. 54 எதை பத்தி பேசுது? குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பத்தி பேசுது. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப குடியரசுத் தலைவர், குடியரசுக்கான பவர், குடியரசுத் தலைவரான தேர்தல் 54. இப்ப 55 எதை பத்தி பேசுது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறையை பத்தி பேசுது. அது என்ன சார் தேர்தல் முறை அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு 50 பேர் முன்மொழியணும், ஒரு 50 பேர் வந்து வழிமொழியணும். கரெக்டா? 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். அவங்களோட தேர்தல் முறை பாத்தீங்கன்னா இப்ப எம்பி இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? அது எப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் போட மாட்டாங்க. ஓகேவா? நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும் தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஓட்டு போடுவாங்க. அதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? சோ 55 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். அதுல என்ன பண்ணீங்கன்னா இந்த 0 விட்டீங்கன்னா 55 வந்து. ஓகேவா? சோ குடியரசுத் தலைவரான தேர்தல் முறை, த மேனர் ஆஃப் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த மேனர்ன்ற வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் டக்கு நீ பாத்துக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பாத்துக்கோங்க. ஒண்ணுமே 54 எலெக்ஷன், மேனர் ஆஃப் த எலெக்ஷன், அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. இங்க என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் பவர், இங்க வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ல ஒரு ஷீட் இருக்கும். பிங்க் கலர்ல தான் ஓட்டு போடுவாங்க.
பிங்க் கலர்ல ஒரு ஷீட் இருக்கும், அந்த பிங்க் கலர் ஷீட்ல தான் ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி எம்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் பச்சை கலர் ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க, அந்த ஷீட்ல தான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்களுக்கான தேர்தல் முறையை பத்தி பேசுற அது என்னது 55. இது உங்களுக்கே தெரியும், பிரசிடென்ட் ஆகணும்னா 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். எம்பி லோக்சபா ராஜ்யசபாலையும் 50 பேர் பண்ணணும், கரெக்டா? ஸோ அப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா 55. 54னா நாலா பக்கமும் தேர்தல் நடக்குதுப்பா அனல் பறக்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 4. 53னா 3னா முப்படை தளபதி, அவருக்கான பவரை பத்தி பேசுது. 52னானது டைரக்டா குடியரசுத் தலைவர் பத்தி பேசுது. ஓகேவா? நம்ம 56 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம். குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம், ஓகேவா? சிம்பிள். குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். எப்பா டைம் என்ன பாருப்பா சார், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு சார், ஓகே நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அப்படி சொல்லிட்டு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப 56 5ன்ற சீரீஸ் எல்லாமே குடியரசுத் தலைவர் தாங்க, பிரசிடென்ட் தான். இதுல 6 56னா இப்ப 6 மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஆபீஸ் முடிஞ்சிச்சுப்பா நான் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 56 குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம். இப்ப கான்செப்டா சொல்லணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் எத்தனை? 5 வருஷம் தான். குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம் 5 வருஷம் தான். இப்ப 5 வருஷம் தாண்டி இன்கேஸ் எலெக்ஷன் வைக்கல அப்படின்னா அவர் எதாவது கண்டினியூ பண்ணுவார். ஓகே, குடியரசுத் தலைவர் அவர் எதாவது கண்டினியூ பண்ணார். உங்களுக்கே தெரியும் குடியரசுத் தலைவர் தான் யாரு? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் குடிமகனே யாரு தான்? குடியரசுத் தலைவர் தான், கரெக்டா? அப்ப அவர் எப்படி அவரோட பதவி எப்படி எம்டியா இருக்க முடியும்? அவரோட சேர் எப்படி காலியா இருக்க முடியும்? அப்ப அவரோட சேர் மட்டும் காலியாவே ஆகுது. அவரோட பதவி காலம் 5 வருஷம் தாங்க. இன்கேஸ் 5 வருஷம் கழிச்சும் முடிஞ்சும் அவரே தான் சேர்ல இருப்பார். ஓகேவா? அந்த பதவியில் அவரே தான் இருப்பாரு. அடுத்து எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது சிம்பிளா நம்ம இதுல இருந்து என்ன ஞாபகம் வச்சு அப்படின்னா 56னானது 5னா பிரசிடென்ட், 6னானது 6 மணி ஆயிடுச்சுப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சோ பதவி காலம், அவருக்கான பதவி காலத்தை பத்தி பேசுது. காலம், ஓகே, அந்த காலம் வச்சுக்கோங்க. ஓகே, டேர்ம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 56 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 57. 57 ஒண்ணுமே கிடையாது, மறு தேர்தலுக்கான தகுதி. ஓகேவா? ரீ எலெக்ஷன். ஓகேவா? ஒருத்தர் இப்ப குடியரசுத் தலைவரா இருக்காருன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவரோட போட்டி போட முடியுமான்னு சொல்லிட்டு டிஎன்பிசில கேட்பாங்க. ஓகே, என்னது டிஎன்பிசில ஒருத்தர் இப்ப குடியரசுத் தலைவரா இருக்குன்னா அடுத்த தேர்தல் அவரோட எலெக்ஷன்ல நிக்க முடியுமா, நின்று அவரோட மறுபடியும் வந்து குடியரசுத் தலைவர் ஆக முடியுமான்னு கேட்டாங்கன்னா எஸ், ஆக முடியும். அதுக்கான ஆர்டிகல் தான் என்னது? ஆர்டிகல் 57. ஓகேவா? ஆர்டிகல் 57 என்ன சொல்லுது? ரீ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேவா? மறு தேர்தலுக்கான தகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சிம்பிள். இப்ப ரீ எலெக்ஷன் பாருங்க, ஆர்டிகல் 57 அது பக்கத்துல இப்படி கோடு போட்டீங்கன்னா ரீ எலெக்ஷன், அவ்வளவுதான். 7R ரெண்டுத்தையும் முடிஞ்சு. சோ 7 6 ரீ எலெக்ஷன்னா 6, 7 57. ஆர்டிகல் 57 பத்தி பேசுது, ரீ எலெக்ஷன் பத்தி பேசுது. இது மறு தேர்தலுக்கான தகுதின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆர்டிகல் 58 பாருங்க, குடியரசுத் தலைவருக்கான தகுதி. அது என்ன சார் குடியரசுக்கான தகுதி அப்படின்னா குவாலிபிகேஷன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன இருக்கணும்? இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும், இந்தியாவோட குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன இருக்கணும்? வயசு வந்து 35 வயசு ஆகும். ஓகேவா? இந்தியன் சிட்டிசனா இருக்கும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 35 வயசு ஆகும். அதான் என்னது? 58. 58 நல்லா பாருங்க. 56னா பதவி காலம், 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்புறேன். 7 ரீ எலெக்ஷன், 7 இப்படி போட்டுவிட்டுனா ரீ எலெக்ஷன். 7 57 ரீ எலெக்ஷன், மறு தேர்தலுக்கான தகுதி. 58 அவருக்கான குவாலிபிகேஷன், அவருக்கான தகுதிகள், குடியரசுத் தலைவருக்கான தகுதி. 8 அவருக்கான தகுதி, அவ்வளவுதான். 59 என்னன்னா குடியரசுத் தலைவருக்கான நிபந்தனை. அது என்ன நிபந்தனை? கண்டிஷன் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் ஆபீஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 59 என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடாது, ஒரு எம்பியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல கான்செப்ட்ல. அதான் நிபந்தனை சொல்றாங்க. ஓகேவா? 59 சிம்பிள், உண்மை கிடையாது. அவர் எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்கக்கூடாது, லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து பண்ணக்கூடாது, அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அல்லது 59 பிரசிடென்டோட அந்த இது பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? சோ அப்ப டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணுவோமா? 56 பாத்துட்டோம். 57 மறு தேர்தலுக்கான தகுதி. 8 அவருக்கான குவாலிபிகேஷன். ஃபர்ஸ்ட் என்னது? அவர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அடுத்து 35 வயசு ஆயிருக்கும். ஓகேவா? 59 அவருக்கான நிபந்தனை, கண்டிஷன் சொல்லிட்டு பாருங்க. ஆர்டிகல் 60 பாத்தீங்கன்னா ஓத்துன்னு சொல்லலாம். ஓகேவா? 60 இருக்கா எப்படி வச்சுட்டு ஓத்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அவருக்கான பதவி பிரமாணம் 60 அவருக்கான பதவி பிரமாணம். யார் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அது மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவர். 2 பேரும் மாத்தி மாலையை போட்டுப்பாங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுப்பாங்க, அவரு போட்டுப்பாங்க. ஓகேவா? அப்ப குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்கன்னா 60. அதான் வந்து நம்ம ஓத்துனே அமைச்சலாம். இப்படி 60 இருக்கா, அது பக்கத்துல இப்படி போட்டீங்கன்னா ஓத்து, பதவி பிரமாணம். குடியரசு, அதாவது திரௌபதி முர்மு ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்காங்களோ அவங்க வந்து பத்தி பேசுறது என்னது? ஆர்டிகல் 60. ஓகேவா? குடியரசுத் தலைவரான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி இவங்க பண்ணி வைக்கிறது யாரு? உச்ச நீதிமன்றோட தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் பண்ணி வைப்பா? நம்ம குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பாங்க. ஓகே, 2 பேரும் மாத்தி
இதை பண்ணிப்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவருக்கான அந்த ஓத் பத்தி பேசுறது என்னது? ஆர்டிகல் 60. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 61 என்னன்னா அவர் வந்து பதவியில இருந்து தகுதி நீக்கம் பண்றது. ஓகேவா? யாராச்சும் ஒருத்த என்ன வந்து பதவியில இருந்து தூக்குறோம் பாக்கலாம். யாராச்சும் ஒருத்த முடிஞ்சா என்ன வந்து பதவியில இருந்து தூக்குவோம் பார்ப்போம். நான் தான் குடியரசுத் தலைவர், முடிஞ்சா என்ன பதவியில இருந்து தூக்கிடாமல, யாராவது ஒருத்த கை தூக்குங்க எனக்கு, என்ன இங்க ஆப்போசிட்டா அப்படின்னு போய் நம்ம ஷார்ட்கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 61 யாராச்சும் ஒருத்த முடிஞ்சா என்ன பதவியில இருந்து தூக்குடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி சவால் மாதிரி விடுறான்னு வச்சுக்கோமே. அப்ப குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்கம், குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்கம் ராஜ்யசபா, லோக்சபா, நாடாளுமன்றத்துல ஒரு மெஜாரிட்டி மாதிரி கொண்டு வந்து அவர் ஆப்போசிட்டா ஒரு இது வந்து அவர் தூக்குவாங்க. ஓகேவா? என்னது அது கான்செப்ட். நம்ம இந்த என்ன ஆர்டிகல் அதுக்கான சமன் மட்டும் பார்க்கலாம். அப்ப ஆர்டிகல் 61 எதை பத்தி பேசுது? குடியரசுத் தலைவர் இருந்து பதவி நீக்கம் செய்யுது. குடியரசுத் தலைவர் வந்து பதவியில இருந்து நீக்கத்தை வந்து என்னது? ஆர்டிகல் 61. ஓகேவா? சோ இம்ப்ளீச்மெண்ட் 61 இருக்கத நான் ஐநத்து இம்ப்ளீச்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தமிழ் மீடியம் மட்டும் இதை பார்த்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை. இந்த வார்த்தை தான் இம்ப்ளீச்மெண்ட் வார்த்தைனா வந்து பதவி நீக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. சோ அப்ப ஆர்டிகல் 61 என்னது? குடியரசுத் தலைவருக்கான பதவி நீக்கம். ஓகேவா? அப்ப ஆர்டிகல் 62 பாருங்க. சோ ஆர்டிகல் 62 எதை பத்தி பேசுதுன்னா உங்களுக்கே தெரியும். விதி 62 என்னன்னா ஒண்ணும் கிடையாது, குடியரசுத் தலைவரான காலி பணியிடம். எப்பெல்லாம் குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலி ஆகும்? ஒண்ணு அவர் வந்து லீவ் போட்டு எங்கேயாச்சும் போயிடலாம், இல்ல தவறுதலா வந்து அவர் இறந்து போயிடலாம், இல்ல உடம்பு சரியில்லாம போயிடலாம். அப்படி இல்லைன்னா அவரோட உண்மையாவே அந்த 5 வருஷம் இருக்குல்ல, குடியரசு காலம் வந்து 5 வருஷம் தான். 5 வருஷம் கழிச்சு உண்மையில வேக்கண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த எலெக்ஷன் வந்து அது முன்னாடியே வச்சிடணும். இன்கேஸ் அப்படி வைக்க முடியாம போச்சு அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியா இருக்குன்னா துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவரா மாறுவாரு. அவரே பர்மனண்டா இருக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரோட வேலையை பார்ப்பாரு, அவர் வந்து பர்மனண்டா அப்படியே இருக்க மாட்டார் ஃபுல்லா. அதுக்குள்ள எலெக்ஷன் வச்சு இன்னொருத்தர் எடுத்துருவாங்க. இதே கொஸ்டின்ல கேட்பாங்க டிஎன்பிஎஸ்ல, வைஸ் பிரசிடென்ட் எவ்வளவு நாள் வந்து ஆக்ட் ஆகலாம், எவ்வளவு நாள் இருக்க முடியும் கேட்டானா அதிகபட்சம் 6 மாசங்க. அதிகபட்சம் 6 மாசம் தான் இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் 6 மாதம் மட்டுமே குடியரசுத் தலைவராக இருப்பார். அதுக்குள்ள எலெக்ஷன் வச்சு நம்ம தூக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டிகல் 62 எதை பத்தி பேசுது? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டுக்கான வேகன்சி. ஓகேவா? ஃபில்லே வேகன்சி, அதை பத்தி தான் பேசுது. ஓகேவா? ஃபில்லே வேகன்சி 62 ஃபில்லே வேகன்சி. அவரோட பதவி காலம் இல்ல காலியா இருப்பா, காலி பண்ணிருமா இருந்துச்சுன்னா அதை ஃபில்அப் பண்ணப்பா, அவ்வளவுதான்ப்பா. சோ என்ன சொன்னா இப்ப 52 இருந்து 62 வரைக்கும் நம்ம என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் பத்தி பாத்துருக்கோம். டக்குன்னு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன். ஓகே. ஏன்னா நிறைய பேர் ஆர்டிகல் 1 இருந்து 51 வரைக்கும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இப்ப டிஎன்பிசி இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறான். ஓகேவா? சோ நான் டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணி விட்டுறேன், பாத்துக்கலாம். ஓகேவா? டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஆர்டிகல் 52 எதை பத்தி பேசுது? குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 53 எதை பத்தி பேசுது? 3 என்னது? முப்படை தலைவரான தலைமை தலைவர், அதாவது பவரை பத்தி பேசுது. ஆர்டிகல் 54 நாலா பக்கமும் தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுலாம். 55 50 பேர் முன்மொழினா 50 பேர் வழிமொழினா தேர்தலுக்கான முறை, மேனர் ஆஃப் த எலெக்ஷன். 55 மேனர் ஆஃப் த எலெக்ஷன், தேர்தல் முறை. 54 தேர்தல், அடுத்தது தேர்தல் முறை, அவ்வளவுதான், முடிஞ்சா. சரி 56 பாருங்க. 56 6 மணி டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா பதவி காலம். அவரோட பதவி காலத்தை பத்தி பேசுனது 56. 57 மறு தேர்தல், ரீ எலெக்ஷன். 57. 58 அவருக்கான தகுதி. 58 அவருக்கான தகுதி. நம்மளால ஆகவே முடியாது. நானே 8 தான் 8வது தான் நான் படிச்சிருக்கேன். சொல்லலாம் 8வது படிச்சு நீ எப்படா வந்து குடியரசுத் தலைவர் ஆக முடியும்? ஆமா, என்னால ஆக முடியாதுப்பா, நான் 8வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஷார்ட் கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 58 தகுதி, குவாலிபிகேஷன் 8. 8th படிச்சுதான் இப்பெல்லாம் இந்த என்னங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. 8th படிச்சுனா குவாலிபிகேஷன், இந்த குவாலிபிகேஷன் நான் வேலைக்கு செய்ய முடியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 58 வந்து குவாலிபிகேஷன், தகுதி. 8வது படிச்சுனா வேலையில எடுக்க மாட்டோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 8 தகுதி, 8 குவாலிபிகேஷன், அவ்வளவுதான். ஓகே. அப்ப 9 59 குடியரசுத் தலைவரான நிபந்தனை. குடியரசுத் தலைவரான அந்த கண்டிஷன், குடியரசுத் தலைவரான அந்த கண்டிஷன் அது எம்எல்ஏ இருக்கக்கூடாது, எம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 60 ஓத்து பதவி பிரமாணம். ஆர்டிகல் 60 பதவி பிரமாணம். அந்த எழுதி ஆக்சுவலா ஓன் போட்டு அந்த மாதிரி ஓன் இது வந்து 0 வந்து நம்ம ஓத்து எடுத்துட்டு பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 61 யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்களாடா என் பதவி வந்து எனக்கு தூக்கத்துக்கு யாராச்சும் முடிஞ்சா கை தூக்குனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு சொல்லி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்பான். ஓகேவா? இப்ப 61 பதவி நீக்கம், பதவி நீக்கம். 62 அவருக்கான வேகன்சி. 62 அவருக்கான வேகன்சி. 2 சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சுப்பா, பஸ்ல போயிட்டு இருக்கோம், 2 சீட்டு ஃபுல்லா இருக்கு, உட்காராதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. 6 மணி ஆனாலும் பஸ்ல 2 சீட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு, கிளம்புங்க, நின்றுட்டே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சு. ஓகே. 62 குடியரசுத் தலைவருக்கான வேகன்சி, ஃபில்லியே வேகன்சி, ஃபில்லியே வேகன்சி, ஃபில்லியே வேகன்சி, அவ்வளவுதான், முடிஞ்சா. 63 இருந்து 70 வரைக்கும் யாரை பார்ப்போம்னா துணை குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம். ஓகே. யாரு? துணை குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம். இப்ப நல்லா கவனிங்க. ஆர்டிகல் 63 யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஆர்டிகல் 60 எதை பத்தி பேசுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரான அந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க கேட்டாங்கன்னா
அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. ஓகேவா? எங்க இருந்து எடுத்தாங்க? அமெரிக்கால இருந்து அது எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர் எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் பிரசிடென்ட் இல்லையோ அப்பெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் வைக்கணும். ஒரு சப்ஸ்டிட் பிளேயர் மாதிரி சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, துணை குடியரசுத் தலைவர் எதுக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு எப்போதெல்லாம் பிரசிடென்ட் இல்லையோ அப்போது அவர் வந்து உட்காந்துப்பாரு அந்த சேர்ல. ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கான ஆர்டிகல் என்னது? 63. இந்தியாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேண்டும், வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் வேணும் அப்படின்னா என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 63. இது எப்படி சார் ஞாபகம் வச்சது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க 3 பார்த்தோம். 53 முப்படை தளபதி. இந்த 3 அப்படின்னா 3 நம்ம என்ன வச்சுக்கலாம்? நிலா ஞாபகம் வச்சுக்கலாம். 3 நம்ம நிலா ஞாபகம் வச்சுக்கலாம். நிலானது இந்தியாவுக்கான துணைக்கோள். அப்ப துணை தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 63 அப்படின்னா அது 3னா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம், வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். இருந்தாலும் 6-3 அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும், துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஏன் சார் இது அதோட அடித்து சொல்லிட்டீங்கன்னா அப்பதான் மைண்ட்ல உட்காரும். அதுக்காக தான் சொல்றேன். ஃபாஸ்டா சொன்னா புரியாதுங்க. ஏதாவது நம்பர்ஸ் இல்ல, டக்குன்னு 63 64 உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம். அதுக்காக தான் சொல்றேன். ஆர்டிகல் 64 பாருங்க. ஆர்டிகல் 64 எதை பத்தி பேசுது அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் வந்து இப்ப நம்ம எதுக்காக வந்து துணை குடியரசுத் தலைவர் எடுக்கிறோம்? பிரசிடென்ட் இல்லாத போது நீங்க வந்து பிரசிடென்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். கரெக்டா? ஆனா ஆர்டிகல் 64 எதை பத்தி பேசுனா, டைரக்டா இவர் எதுக்கானா மாநில தலைவரா மாறிடுறாரு. எப்படி? டைரக்டா நம்ம எடுக்கிற போஸ்டிங், அவர் தேர்தல் எதுக்காக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் நம்ம எடுக்கிறோம். ஆனா அவரு நேரடியாக டைரக்டா ராஜ்யசபாவோட தலைவரா மாறிடுவார். யாரு? துணை குடியரசுத் தலைவர். எப்போதெல்லாம் குடியரசுத் தலைவர் இல்லையோ அப்போ வந்து பிரசிடென்டா மாறிடுவார். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? 63 வைஸ் பிரசிடென்ட், 64 அவர் வைஸ் பிரசிடென்ட் டைரக்டாக ராஜ்யசபாவோட தலைவராக மாறிடுவார். மாநிலங்களவை தலைவராக நேரடியாக மாறுகிறார். யாரு? நமது துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். அதானது 64. ஓகேவா? எக்ஸ் ஆபீசர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சல அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. 64 இந்த 6 திருப்பி போடுங்க. இப்படி ஈன் மாறிடுமா? இங்க எக்ஸ் ஆபீசர்னு இருக்கா, இந்த எக்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டீங்கன்னா எக்ஸ் ஆபீசரா மாறிடும். அப்ப ஈனா 6, எக்ஸ் ஆபீசர்னா 4. அப்ப 64 எக்ஸ் ஆபீசர், 64 எக்ஸ் ஆபீசர் டைரக்டா ஒரு மாநிலங்களோட தலைவர். ஓகே, எக்ஸ் ஆபீசர் எதுக்கான எக்ஸ் ஆபீசர்? ராஜ்யசபா மாநிலங்கள தலைவரா மாறிடுறாரு. அதான் 64. அப்ப 63 குடியரசுத் தலைவர், இது எக்ஸ் ஆபீசர். அவ்வளவுதான், முடிச்சா. இப்ப 65 பாருங்க. 65 இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருந்தது என்னது? வைஸ் பிரசிடென்ட் ஒரு நபரு பிரசிடென்ட்டுக்கு இல்லாத போது வேணும், அதுக்காக நம்ம எடுத்தோம். அதான் 65 சொல்றாங்க. 65 என்ன அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா மாறதுக்கான ஆர்டிகல் தான் என்னது? 65. ஆர்டிகல் 65 எதை பத்தி பேசினா, எப்பெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா மாறலாம் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் தான் என்னது? 65. 65 சிக்கன் 65 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 65 ஞாபகம் வச்சுக்கலாம். 5 ரீசன் இருக்கு. என்னென்ன ரீசன் அப்படின்னா, 1 குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி அவர் ரிசைன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாருன்னா, வைஸ் பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த லெட்டரை வந்து கொடுப்பாரு. எனக்கு இந்த வேலை வேணாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போகலாம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஆப்சென்ட், உடம்பு சரியில்லாம போயிடலாம். ரெண்டாவது வந்து ஆப்சென்ட், 5 விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஆப்சென்ட். மூணாவது வந்து 5 வருஷத்துக்கு பிறகு தானாவே வேக்கண்ட் ஆயிடும். 5 வருஷத்துக்கு பின்ன தானாவே வேக்கண்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டா, நீங்க ஏதோ மால் பிராக்டிஸ் பண்ணி வந்து நீங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்பயும் என்ன ஆகும்? அந்த பதவி காலி ஆயிடும். இது வந்து மூணாவது. ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், மூணாவது. நாலாவது உடம்பு சரியில்லாம போகுது. நாலாவது என்னது? உடம்பு சரியில்லாம போனாலும் என்ன ஆகுது? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா மாறதுக்கான அப்படி இது. 5 சொன்னீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகுதுன்னா ரிமூவல். ஓகேவா? ரிமூவல்னு இருக்கும். ரிமூவல்னா ஒன்றும் கிடையாது, பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. கான்ஸ்டியூஷன் புக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் புக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நாடாளுமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி இவர் வந்து தூக்கிடுவாங்க. அதாவது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தூக்கிடுவாங்க. அந்த 5 ரீசன்னாலதான் குடியரசுத் தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக மாறுவார். ஓகேவா? அது எவ்வளவு நாள், எவ்வளவு டைம்னு கேட்டாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் வந்து பிரசிடென்டா இருப்பான்னு கேட்டாங்கன்னா 6 மாசம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா 6 மாசம் தான். தலைவருக்கு வந்து 6 மாசம் தான் டைம். யாரு? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் கேட்டாங்கன்னா வெறும் 6 மாசம் தான். அதுக்குள்ள நம்ம எலெக்ஷன் வச்சு புது குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துடணும். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் குடியரசுத் தலைவராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 மாசம் தான். அதுக்குள்ள புதுசா எலெக்ஷன் வச்சு புதுசா இன்னொரு ஆள் நம்ம எடுத்துடணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆர்டிகல் 65 எதை பத்தி பேசுது? 5 விஷயத்தை பத்தி பேசுது. ஓகேவா? நம்ம கடையில போட்டப்பா சிக்கன் 65 ரெடியாப்பா, சிக்கன் 65 ரெடியா? ரெடி சார், வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்போ வைஸ் பிரசிடென்ட் ரெடியா? ரெடி சார், சிக்கன் 65 ஃபாஸ்டா வரேன் அப்படின்ற மாதிரி அப்படி அமைச்சுவோம். ஓகேவா? 5 விஷயத்தினால வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டாக மாறலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 66 எதை பத்தி பேசுது அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பத்தி பேசுது.
ஓகே, வைஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் 66 நம்ம அங்க பாத்துருப்போம். 54 4 பக்கமும் தேர்தல் நடக்குது. ஓகேவா, அது மாதிரி 6ன்ற சீரிஸ் ஃபுல்லாவே நமக்கு வைஸ் பிரசிடென்ட் தான். 6ன்ற சீரிஸ் ஃபுல்லாவே நமக்கு வைஸ் பிரசிடென்ட் தான். 66 அப்படின்னா எலெக்ஷன். அங்க பிரசிடென்ட்கான எலெக்ஷன் 54 4 பக்கமும் தேர்தல் நடக்குது பார்த்திருப்போம். 55னா தேர்தல் முறைன்னு பார்த்திருப்போம். ஓகேவா, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க 66 நமக்கு நல்லாவே தெரியும். ராஜ்யசபா மாநிலங்களவை அவைக்கான பதவி காலம் எவ்வளவு? 6 வருஷம். கரெக்டா? மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாக்கான பதவி காலத்துனா 6 இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அதோட இன்னொன்னா தமிழ்நாட்டு நமக்கு எத்தனை ராஜ்யசபா சீட்டு? 18. அப்ப 6 6 6 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சோ அப்ப 66 தேர்தல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டோம். ஓகே, சோ இப்ப 67 பாத்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி காலம். 67 7 இது பக்கத்துல ஒரு கோடு போட்டீங்கன்னா டேர்ம்ஸ். 67னா துணை குடியரசுக்கான டேர்ம்ஸ். ஓகேவா, அவருக்கான பதவி காலம் பத்தி பேசுது. அவருக்கான பதவி காலம் எத்தனை? 5 வருஷம் தான். குடியரசுத் தலைவர் 5 வருஷத்துக்கு அப்புறமும் அதே சேர்ல இருப்பார். ஆனா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அவரை அனுப்பிச்சு விட்டுருவாங்க வீட்டுக்கு. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. டிஎம்சி கேட்டே இருப்பாங்க. அதுக்கான ஆர்டிகல் 67. துணை குடியரசுக்கான டேர்ம்ஸ் கேட்டாங்கன்னா 5 வருஷம் தாங்க. 5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா குடியரசுத் தலைவர் அப்படி கிடையாது, பிரசிடென்ட் அப்படி கிடையாது. அவர் அந்த சேர் முடிஞ்சாலும் அப்படிதான் இருப்பார். ஓகே, ஏன்னா அவர் தான் நாட்டோட முதல் குடிமகன். நாட்டோட முதல் குடிமகன சேர் எப்படி காலியா இருக்க முடியும்? அதனால குடியரசுத் தலைவருக்கான 5 வருஷம் முடிஞ்சாலும் அவர் அப்படியே இருப்பாரு. துணை குடியரசுத் தலைவர் அப்படி கிடையாது, இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த 2 விதமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவோம். ஓகே, 68 பாருங்க. ஓகே, ஆர்டிகல் 68 பாருங்க. ஆர்டிகல் 68 என்ன சொல்றது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரான பதவி டு ஃபில் அப் தி வைஸ் பிரசிடென்ட் வேகன்சி. ஒண்ணும் கிடையாது, வைஸ் பிரசிடென்டோட வேகன்சி ஃபில் அப் பண்றது. அதான் ஆர்டிகல் 68. இதே சார் எப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்திரா காந்தி அவர்கள் போட்டிருப்பாங்க. ஓகேவா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்திரா காந்தி போட்டிருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா இங்க 68 நல்லா படிச்சா என்ன பண்ணலாம்? நம்ம நல்லா அந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணலாம். இப்போ பேங்க்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க படிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி இந்த கொஞ்சம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பண்ணாங்க. அப்படின்னா நல்லா படிச்சவங்க என்ன பண்ணாங்க? ஃபில்அப் பண்ணுவாங்க, ஃபார்மை நல்லா ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஓகேவா, ஸோ வைஸ் பிரசிடென்டோட வேகன்சி ஃபில்அப் பண்றதானது ஆர்டிகல் 68. 68 பதவி காலத்தை ஃபில்அப் பண்றது. துணை குடியரசுத் தலைவருக்கான பதவியை ஃபில்அப் பண்றதானது ஆர்டிகல் 68. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 69 கவனிங்க. 69 நம்பர் பார்த்தவங்க என்ன ஞாபகம் வருது? இப்ப 7 நம்பர் பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தோனி. 18 நம்பர் பார்த்தா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விராட் கோலி. அந்த மாதிரி 69 நம்பர் பார்த்தீங்கன்னா 1869 யார் பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா நமது காந்தியடிகள் பிறந்தார். கரெக்டா? ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த நம்பர் கூட இதெல்லாம் ஞாபகம் வச்சு வேற என்ன பண்றது? 69 அப்படின்னா பதவி பிரமாணம். நம்ம 60ன்னு பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவர்னா 60 ஓத்துன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணம், பிரசிடென்ட்டுக்கான பதவி பிரமாணம் பார்த்தோம் ஆர்டிகல் 60. ஆர்டிகல் 69 என்னன்னா துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாணம். அது மாதிரி துணை குடியரசுத் தலைவர் யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் யார் பண்ணி வைப்பா? உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சிஜேஐ பண்ணி வைப்பாங்க. ரெண்டுக்கும் புரியுதா வித்தியாசம்? ஸோ 60னா குடியரசுத் தலைவருக்கு சிஜேஐ, இவருக்கு பிரசிடென்ட் பண்ணி வைப்பார். ஓகேவா, ஸோ 69 காந்தி மனசுல நினைச்சுட்டு 69னா காந்தி மனசுல நினைச்சிட்டு காந்தி எப்படி தேச தந்தையா தரோம் அது மாதிரி நம்ம துணை தந்தையா இருப்போம், அதாவது துணை தலைவரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 68னா நல்லா படிச்சவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போட்டாங்கன்னா நான் ஃபில்அப் பண்ணுவேன். ஸோ துணை குடியரசுத் தலைவரை ஃபில்அப் பண்ணுவோம். 68. 69 அப்படின்னா காந்தி ஞாபகம் வச்சுட்டு நம்ம காந்தி எப்படி தேச தந்தையா இருந்தாலும் நம்ம துணை தந்தையா இருக்கணும், இதுல துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகேவா, ஸோ 70 பாத்தீங்க அப்படின்னா 70 ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். நம்ம ஆர்டிகல் 65 ஒரு 5 விஷயம் பார்த்தல. வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா மாறதுக்கான ஒரு 5 விஷயம் பார்த்திருப்போம். அது இல்லாம இந்த 65 இல்லாதது, அது இல்லாத வேற என்ன டைம்ல ஏன்னா வந்துச்சுன்னா அந்த டைம்ல துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரான வேலை பார்க்கறதான் ஆர்டிகல் 70. ரொம்ப பெருசா இல்ல. ஓகேவா, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பாத்துக்கோங்க. அதர் கான்டிஜென்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதர் கான்டிஜென்சஸ் 70. ஆர்டிகல் 70 நல்லா பாருங்க. இப்படி இருக்கா? ஓனா அதர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. அதர் கான்டிஜென்சஸ். ஓகேவா, அதர் கான்டிஜென்சஸ் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 65 இல்லாத டைம்ல 5 விஷயம் சொன்னால, லீவ் போறது, ரிமூவ் பண்றது, வேகன்சி காலியா அதாவது இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 விஷயம் இல்லாம வேற ஏதாவது மூலயமா அவருக்கு வேலை போயிடுச்சு, அதாவது அந்த பதவி போயிடுச்சுன்னா துணை குடியரசுத் தலைவரா மாறி அந்த வேலையை செய்வார். அதான் ஆர்டிகல் 70. ஓகேவா, அப்படி சொல்லிட்டு ஞாபகம். ஓகே, இப்போ ஆர்டிகல் 71 என்ன அப்படின்னா
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 71 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 61 என்ன நம்ம பார்த்தோம்? 61 யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா, ஐநா இம்ப்ளீச்மெண்ட் சொல்லியிருப்பேன். யாராவது ஒரு ஆள் முடிஞ்சா நான் என் பதவியில தூக்குண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் சொல்லுவார், பிரசிடென்ட் சொல்லுவார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவருக்கான பதவி நீக்கத்தை பத்தி பார்த்தோம். இதெல்லாம் ஆர்டிகல் 61. 71 என்னன்னா, குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் தேர்தலில் ஏன்னா பிரச்சனை ஏன்னா ஒன்று ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் நான் ஒரு ஆள் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம். சுப்ரீம் கோர்ட் நான் ஒரு ஆள் தான்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அப்ப பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் ஏதாவது தேர்தலில் பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான தீர்ப்பு வழங்கத்து யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். எனது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அந்த ஒரு ஆள் நான் தான். யாரு அந்த ஒரு ஆள்? யாரு? சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப 71னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பதில். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் தேர்தலில் சம்பந்தப்பட்ட எதனா பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க தோத்துறீங்க இல்லை ஏமாத்துறீங்க ஏன்னா சொன்னாங்கன்னா அதுக்கு நியாயம் பார்த்து தீர்ப்பு வழங்கத்து யாரு? சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டிகல் 72 உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஆர்டிகல் 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஆர்டிகல் 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. 1972 நமக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972 போட்டிருப்பாங்க. இப்ப வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சும்மா நம்ம நிறைய பார்த்திருப்போம். பல கடைகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோட்ல வந்து பல கடை போட்டா திடீர்னு மாடு வந்து அதை சாப்பிட்ரும். என்ன பண்ணுவாங்க? வாயில்லா ஜீவன் ஏதோ சாப்பிட்டுச்சு, சரி போ மன்னிச்சு போய் தொலைப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா 1972 நமக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அதாவது விலங்குகள் விலங்கு அதை ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம். அப்ப 72 மன்னிப்பு. ஆடு மாடு எதனா பண்ணிச்சுன்னா ஏதோ வாயிலா ஜீவன் ஏதோ பண்ணிச்சு விட்டுருங்கப்பா. இப்ப திடீர்னு வந்து பயிர் மேய்ஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதோ வாயிலா ஜீவன் போய் தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, மன்னிச்சு விட்டுருக்கு. அப்ப 72 ஆடு மாடுகள் அதாவது விலங்குகள் ஞாபகம் வச்சுக்குவாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி 72 குடியரசுத் தலைவர் மன்னிச்சு விட்டுருவாரு. ஓகேவா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா மன்னிச்சு விட்டுருவாரு. அவங்களோட இது வந்து தண்டனைகளை குறைப்பாரு. யாரு? குடியரசுத் தலைவர் வந்து 72 குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல். ஓகேவா? அது மாதிரி மரண தண்டனை கொடுத்த ஒரு நபரையும் தண்டனை குறைக்கக்கூடிய பவர் வந்து பிரசிடென்ட் இருக்கு. ஆனா ஆளுநருக்கு கவர்னருக்கு அது கிடையாது. இது ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? மரண தண்டனைக்கான மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்கு, கவர்னருக்கு இல்லை. புரிஞ்சிச்சா? சோ 72 ஷார்ட்கட் புரிஞ்சிச்சா? 69 காந்தி ஞாபகம் வருதா? 68 ஞாபகம் வருதா? சூப்பர். சோ இப்ப 73 என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அர்த்தம். ஓகேவா? 73 எக்ஸ்டெண்ட் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். நான் ஏதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் நீட்டிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மத்திய அரசோட நிர்வாகிகள்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பிரதமர், மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாங்க. யார் வரமாட்டாங்கன்னா சிஏஜி இதுல வரமாட்டார். ஓகேவா? தணிக்கை கலைக்காரர்கள சிஏஜி அவர் வந்து இதுல வரமாட்டார். இதுல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ல அவர் வரமாட்டார். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ல யார் யாருன்னா வருவாங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது அமைச்சர்கள், பிரதமர், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க. ஓகேவா? இதுல அட்டார்னி ஜெனரலும் இதுல வருவாங்க. ஓகேவா? இதுல யார் வருவாங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரலும் வருவார். ஆனா சிஏஜி மட்டும் இதுல வரமாட்டார். ஓகேவா? மத்திய அரசின் நிர்வாகிகள்ல சிஏஜி வரமாட்டார். ஓகேவா? சிஏஜி அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கான பொறுப்பு. யாரு? சிஏஜின்றவரு பார்லிமெண்ட்டுக்கான மெம்பர், பார்லிமெண்ட்டுக்கான பொறுப்பு தான் அவரு. அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிடையாது. இதே டிஎன்பிசி கொஸ்டின். சிஏஜி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிடையாது, மத்திய அரசின் நிர்வாகி இல்ல அவர். சிஏஜி மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாருமே வந்துடும். அட்டார்னி ஜெனரல், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம்எம், அமைச்சர்கள் அவங்களாம் வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது என்னன்னா 73. பவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது என்னது 73 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 73 எக்ஸ்டெண்ட் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆர்டிகல் 74 என்னன்னா குடியரசுத் தலைவருக்கான ஒரு செக்கு. என்னது? பிரசிடென்ட்டுக்கான ஒரு செக்கு தான் என்னன்னா ஆர்டிகல் 74. என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. குடியரசுத் தலைவராக தன்னிச்சை எதுவும் பண்ண முடியாது. அவரை அவர் வந்து சட்டம் போட முடியாது. ஓகேவா? பார்லிமெண்ட்ல இரவையில் ஏதோ ஒரு மசோதா போட்டு அந்த மசோதா வந்துச்சுன்னா அவர் சைன் பண்ணாதான் ஓகே ஆகும். அமைச்சர்கள் சொல்வதை தான் குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும். ஓகேவா? மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றா அதான் என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட் கேட்பாரு. அவரா தன்னிச்சை செயல்பட மாட்டார், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 74 எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்ப 74 என்ன பண்ணுது, குடியரசுத் தலைவருக்கு ஒரு செக்கு. குடியரசுத் தலைவருக்கு ஒரு செக் வைக்கிட்டானது ஆர்டிகல் 74. உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும்னா இப்ப நீட் பிரச்சனை ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கா. இப்போ தமிழ்நாட்டுல நீட்டை தூக்கணும், குடியரசு நினைச்சா ஒரு இது பண்ணி ரெடி பண்ணி தூக்கிடலாமா சைனை போட்டு? அப்படி கிடையாது. அதை நாடாளுமன்றம் ஓகே பண்ணி அவர் கையில வந்துச்சுன்னா அதை சைன் பண்ணா அது ஓகே ஆயிடும். அப்ப 74 நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா
குடியரசுத் தலைவர் செக் வைக்கக்கூடியதான் ஆர்டிகல் 74. அமைச்சர்கள் சொல்வது, அமைச்சர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் ஏதாவது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், சைன் போடணும். அப்ப அமைச்சர்கள் சொல்வதை தான் குடியரசுத் தலைவர் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 74 என்ன சொல்றேன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை அமைச்சரவை சொல்றது, அமைச்சர்கள் கருத்தை குடியரசுத் தலைவர் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. உங்களுக்கு நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அமைச்சர்கள் சொல்றதை குடியரசுத் தலைவர் கேட்கணும்பா, அவரால் தன்னிச்சையெல்லாம் முடிவு எடுக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 74. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ இன்னும் ஒரு 5 ஆர்டிகல் டக்கு டக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆர்டிகல் 75 கவனிங்க. என்ன சார் தமிழ் இவ்வளோ வரைக்கும் இங்கிலீஷ் அவ்வளோ இல்லைன்னா நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. ஆர்டிகல் 75 என்ன அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சரையும் பிரதமரையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கான இதுலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னன்னா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அமைச்சருக்கும் பதவி பிரமாணம், அதிகாரம் மற்றும் இதர விஷயங்களுக்கு அவர் தான் ஓகே பண்ணுவார். ஓகேவா? என்னது, குடியரசுத் தலைவர் தான் அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டருக்கான பிரதமர் எல்லாத்தையும் அவங்களுக்கான பதவி பிரமாணம், அதிகாரம் எல்லாத்தையும் வந்து பண்ணுவார். யாரு? குடியரசுத் தலைவர். யாரு? அதுக்கான ஆர்டிகல் தானது 75. இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இது வந்து லோக்சபா. இது என்னது? லோக்சபா. அமைச்சர்கள், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து மக்களவைக்கான மொத்த பொறுப்பு, லோக்சபாக்கான மொத்த பொறுப்பு. ஓகே, புக்ல ஒரு பாயிண்ட் தான் அதை எழுதிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அமைச்சர்கள் தான் என்னது? மக்களவைக்கான மொத்த பொறுப்பு யாருன்னா அமைச்சர்கள் தான். ஓகேவா? மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் வேற, அமைச்சர் வேற. ஓகேவா? அது வேற விஷயம். எதிர்கட்சியில மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, அமைச்சர்கள்னா ஆளுங்கட்சி. ஓகே, அமைச்சர்னா ஆளுங்கட்சி. அதாவது அமைச்சர்கள் தான் மக்களவைக்கான, லோக்சபாக்கான மொத்த பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைச்சராயிடலாம். யார் வேணாலும் அமைச்சராயிடலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள நம்ம எம்பியா ஆகிக்கலாம். நாடாளுமன்றத்துல, பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்டா நம்ம மாறிக்கணும். எப்ப? 6 மாசத்துக்குள்ள. யார் வேணாலும் அமைச்சராயிடலாம், ஆனா 6 மாசத்துக்குள்ள நம்ம எம்பி ஆயிடணும். ஓகே, அதை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இது உங்களுக்கு தெரியணும், இதுவுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி அமெண்ட்மெண்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், ரிவிஷன் எடுத்துக்கோங்க. மக்களவை இருக்குல்ல, லோக்சபால எத்தனை சீட் இருக்கோ, மேக்சிமம் சீட் இருக்கோ, அந்த சீட்ல 15% மட்டும் தான் என்னவாக முடியும்னா அமைச்சராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா 91 சட்டத்திட்டம் 2003 வாஜ்பாய் உள்ள மாத்துறாங்க. ஓகேவா? எல்லாராலையும் அமைச்சராக முடியாது. லோக்சபா மக்களவையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 15% மட்டும்தான் நம்மளால அமைச்சராக முடியும். அதுக்கான அமெண்ட்மெண்ட் என்னது? 91 சட்டத்திட்டம் 2003 வாஜ்பாய் அவர்கள் மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாவே நான் பார்த்துக்கலாம். அந்த ஆர்டிகல், அதுக்கான இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 76 பாருங்க. 76 உங்களுக்கே தெரியும் யாரு? 76 அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் தான் யாரு? 76. ஓகேவா? அதாவது 76. 7னா நம்ம சண்டே ஞாபகம் வச்சுக்கலாம். 6னா வந்து நம்ம சாட்டர்டே ஞாபகம், சனிக்கிழமை. ஸோ சனி நேரம் மட்டும் தான் வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சனி நேரம் மட்டும் தான் யாரு? அட்டார்னி ஜெனரல் வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கலாம். 76 அட்டார்னி ஜெனரல், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? இப்ப 77னா ஒண்ணுமே கிடையாது. 77னா எல்லா வேலையுமே, எந்த ஒர்க்கா இருந்தாலும் குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடைபெறணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டக்ட் த பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எல்லாமே குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கணும். எது பண்ணாலும் அது குடியரசுத் தலைவர் சைன் இருக்கணும், எதனால ஒரு பர்மிஷன் பண்ணி தான் பண்ணணும். நீங்களாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க அம்பேத்கர் என்ன பண்ணாலும் செக் வைக்கிறார். ஓகே, இப்ப நாடாளுமன்றத்துக்கு சட்டம் போட்டாங்க, அவங்களே ஓகே பண்ணிட முடியுமா? கிடையாது. அது என்ன பண்ணும்? குடியரசுத் தலைவர் ஓகே பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. ஓகேவா? எந்த விஷயம் நடந்தாலும் நாடாளுமன்றத்துல எந்த கவர்மெண்ட் இது பண்ணாலும் அது என்ன பண்ணும்? குடியரசுத் தலைவர் பேர்ல தான் செயல்படணும்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டிகல் 77 என்ன சொல்லுன்னா, குடியரசுத் தலைவர் பேரில் தான் நிர்வாகம் செயல்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 78 ஒண்ணும் கிடையாது. பிரதமர்கள், பிரைம் மினிஸ்டரோட கடமைகள் மற்றும் அதன் தொடர்பான செயல்கள், அஜெண்டா ரெடி பண்றது, என்னைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்றது, எத்தனை அமைச்சர்கள் வரணும் போகணும்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுவாங்க. 78 ஒண்ணும் கிடையாது. பிரைம் மினிஸ்டரோட கடமைகள். ஓகேவா? பிரைம் மினிஸ்டரோட கடமைகள், அதாவது டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரிகார்டிங் பிரசிடென்ட். ஓகே, அவர் தான் இது மாதிரி பண்ண செய்ய போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ 78னா பிரதமரோட கடமைகள் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 79னா ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் ஒன்று வேணும்பா, நாடாளுமன்றம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு சொல்ற ஆர்டிகல் ஆனது 79. ஆர்டிகல் 79 என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நாடாளுமன்றம் ஒன்று வேணும், பார்லிமெண்ட் ஒன்று வேணும். அந்த பார்லிமெண்ட் என்ன இருக்கும்? ராஜ்யசபா, லோக்சபான்னு ஒன்று இருக்கும், மக்களவை, மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு குடியரசுத் தலைவர் தான் வந்து பொறுப்பேற்று நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கணும். அந்த மாதிரி உடனே ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 79 என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நாடாளுமன்றம் ஒன்று வேணும், பார்லிமெண்ட் ஒன்று வேணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 79. ஓகேவா? அப்ப ஆர்டிகல் 80 என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 80னா ஒண்ணும் கிடையாது, ராஜ்யசபா. 80னா ராஜ்யசபா, 81னா நமக்கு லோக்சபா. அவ்வளவுதாங்க. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்னா 79. இதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட்கட்டுன்னு சொன்னேன். அது ஒன்று இன்டர்கான 2 ஆர்டிகல் மட்டும் இங்க வச்சிருவோம். ஸோ 79னா பார்லிமெண்ட், 80னா ராஜ்யசபா, 81னா லோக்சபா.
ஓகேவா? ஸோ இப்போ டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடலாம். 80 நமக்கு ராஜ்யசபா, 79 நமக்கு பாராளுமன்றம், பார்லிமெண்ட், 78 பிஎம்மோட கடமைகள், 77 குடியரசு பேர்லயே தான் எல்லாமே செயல்படணும். ஓகேவா? அது 77. 76 நமக்கு தெரியும் 7 நாள்ல 6 நாளே தான் வேலைக்கு போவார். 7 நாள்ல 6 நாளே தான் வேலைக்கு போவார். யாரு? அட்டார்னி ஜெனரல். 76 அட்டார்னி ஜெனரல். ஸோ 75 நமக்கு எல்லாமே பதவி பிரமாணம் பண்ணி வைக்குது. அந்த போஸ்டிங் எல்லாம் போறது யாரு? குடியரசுத் தலைவர் தான் அந்த அமைச்சர்களுக்கு அந்த பொறுப்புலாம் வந்து பண்ணிடுவார். 75. 74 குடியரசுத் தலைவருக்கான செக், அமைச்சர்கள் சொல்வதுதான் குடியரசுத் தலைவர் கேட்கணும். அது 74. 73 என்ன நமக்கு எக்ஸ்டெண்ட் த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். ஓகே, அவனோட அதிகாரத்தை நீட்டிப்பு செய்யுது. 73. 72 என்னன்னா அவங்களுக்கு தெரியும். 72 என்னது? 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஸோ மன்னிச்சு விட்டுருங்க. 72 மன்னிப்பு. ஓகேவா? ஸோ 71 என்னது? நான் ஒரு ஆள் வருவேன்டா, நான் ஒரு ஆள் வருவேன். சுப்ரீம் கோர்ட் நான் ஒரு ஆள் வருவேன். குடியரசுத் தலைவருக்கும் வைஸ் பிரசிடென்ட் என்ன பிரச்சனை, நான் ஒரு ஆள் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 70. ஸோ 70 என்ன அப்படின்னா அதர் கான்டிஜென்சிஸ். அந்த ஜி சொன்னா அந்த அதர் கான்டிஜென்சி வந்து 69 காந்தியடிகள். 69 நம்பரை பார்த்தாலே காந்தியடிகள். ஸோ காந்தியடிகள் நான் மனசுல நினைச்சு அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். யாரு? துணை வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? துணை வைஸ் பிரசிடென்ட். ஓகே. 68 என்ன அப்படின்னா நமக்கு 8னா நமக்கு என்னதுங்க? 8னா வந்து 1968 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போட்டாங்க. ஸோ படிச்சாதான் ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ துணை குடியரசு பதவி வந்து ஃபில்அப் பண்றது, துணை குடியரசு ஃபில்அப் பண்றது 68. ஸோ 60 என்ன நமக்கு? துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம், டேர்ம்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். 67 துணை குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம். 66 RR தேர்தல். என்னது? RRனா தேர்தல் சொல்றேன், ஞாபகம் வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ 65 வைஸ் பிரசிடென்டாக மாறத்தான் 65. 65 ரெடி, நான் ரெடி சார். வைஸ் பிரசிடென்டா இருக்க நான், பிரசிடென்ட் ஆகுது நான் ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 65. ஸோ 64 என்ன அப்படின்னா நமக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து டைரக்டா ராஜ்யசபாவுக்கு ஹெட்டா மாறிடுவார். நம்ம அந்த போஸ்டிங் எடுக்கல, ஆனா ஒரு டைரக்டா இது கிடையாது. ஓகேவா? எக்ஸ் ஆபீசரா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ 63 நமக்கு இந்தியாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஒருத்தர் வேணும்ப்பா. அதான் ஆர்டிகல் 63. ஏன்னா அங்கிருந்தா ஸ்டார்டே ஆகும். 62 என்ன நமக்கு? பிரசிடென்டோட வேகன்சி. ஓகே, 62 பிரசிடென்டோட வேகன்சி. 61 பதவி யாராவது ஒருத்தர் நினைச்சா நம்ம பதவியில தூக்குனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் சொல்றாரு, பிரசிடென்ட் சொல்றாரு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகேவா? இம்ப்ளீச்மெண்ட் 61. ஸோ 60 வந்து ஓனா அந்த 0 ஓத்து நேரத்து பதவி பிரமாணம், குடியரசுத் தலைவரான பதவி பிரமாணம் 60. ஓகே. 59 என்னது? அவருக்கான நிபந்தனை, எம்எல்ஏஆர் கூட எம்பிஆர் கூட சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம். 58 8னா 8வது பட்சம் தான் ஒன்று சேர்த்துக்க மாட்டோம். குவாலிஃபிகேஷன். 8 தகுதி. 8வது பட்சம் வேலைக்காலத்தோட கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 8 தகுதி. 7 ரீ எலெக்ஷன். அந்த 6 போட்டு எழுதி அம்சில 7 சொல்லிட்டு. ஸோ 57 ரீ எலெக்ஷன், மறுதேர்தலுக்கான தகுதி. 56 இப்போ டைம் ஆச்சு 6 மணி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ அதுக்கான பதவி காலம், குடியரசுத் தலைவருக்கான பதவி காலம். 55 நமக்கு 50 பேர் முன்மொழியும் 50 பேர் வழிமொழின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஷார்ட்கட் மாதிரி. 55 தேர்தலுக்கான முறை. 54 நாலா பக்கமும் தேர்தல் நடக்குது, அது தேர்தல். 53 ஒன்றியத்தின் அவரோட பவர். ஓகே, பிரசிடென்ட்டுக்கான அந்த ஒன்றியத்துக்கான பவர். 3 நம்ம என்ன பார்த்துருப்போம்? முப்படை தளபதி அவருக்கான பவர். 52 குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு ஒருத்தர் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்ட் 5 பகுதி 5ல 52 151 52 ஆரம்பிச்சு 80 வரைக்கும் முடிச்சிருக்கும். ஓகேவா? மிச்சம் இருக்கக்கூடியத அடுத்து ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 ஆர்டிகல் நான் முடிக்க போறேன். ஒரே வீடியோல 80 ஆர்டிகல் நான் முடிக்க போறேன் அடுத்த பார்ட்ல. ஸோ கண்டிப்பா அதை பார்த்து முடிச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுங்க. ரொம்ப ஈஸியா பொறுமையா ஸ்லோவா சொல்லி புரிய வச்சிருப்பேன். ஸோ மைண்ட்ல ஏற்றுங்க. ஏன்னா ஃபாஸ்டா சொன்னா புரியாது. நம்பர்ஸ். ஸோ ஷார்ட்கட் சொல்லிருக்கேன், எக்ஸ்பிளனேஷன் சொல்லிருக்கேன். ஸோ பார்த்து முடிச்சிருங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். ஓகே.